ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த என்ன பார்க்க போகிறோம்னா லூம் தான் பார்க்க போகிறோம். லூம் பையிங் தான். வாட்ஸ்அப் பெய்டு குரூப் சிக்னல் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கான வீடியோ அனலைசிஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 மினிட். இந்த இடத்துல செல்லிங் ஆரம்பிச்சது, நல்லா கீழே இறங்கலாம் வீக்லியில். அதுக்கடுத்து திரும்பி நல்லா மேலே ப்ராஃபிட் பண்ணவங்க, செல் பண்ணவங்க ப்ராஃபிட் இங்கே பண்ணியிருப்பாங்க. திரும்பி அக்குமுலேஷன் ஆகிடுச்சு, திரும்ப இறங்கிடுச்சு. வீக்லியில் ஆல்மோஸ்ட் செல்லிங்கில் தான் இருக்கலாம். ஓகேவா? டேக்கு போயிடுவோம். அது மாதிரி வீக்லியில் ஒரு சரியான லெவலுக்கான ஒரு பை. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். இது நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி போட்டது தான். ஸோ அதனால் இன்னொரு தடவை போடுறதுனால ஓகே. ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் அ குட் பிளேஸ். ஓகேவா? இதுதான் ஒரு சரியான செல்லு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஒரு யூட்டன் ஆகிடுது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருந்து, பட் இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்துடலாம். அப்புறம் நம்மளோட டார்கெட் மோஸ்ட்லி இவ்வளோ தூரம் தான் இருக்கும். டேக்கு போயிடலாம். டேக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு சரியான ஒரு பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்துட்டான், பையிங் இருக்கிறான். சரிங்களா? இந்த 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சரியான பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்துக்கிறான். தட் மீன்ஸ் இங்கே மோஸ்ட்லி பையிங் சைன் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஹவர்ஸில் இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் வச்சுப்போம். நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? அதுக்கு மேலே வேணாம். 1 ஹவரில் பார்ப்போமா? 1 ஹவர்லையும் பாருங்களா, ரொம்ப சரியான ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுது. மேலே வேணால் பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட் இப்போ கொடுக்க போகுது. சரிங்களா? சாரி, இன்னும் 30 மினிட்ஸில் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டோன்னா இது சரியான பையிங் ஆகிடும். நாம் அப்படியே என்ட்ரி ப்ரைஸ் அங்கே கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் வச்சுப்போம். அப்படி இல்லைனா இப்போ இப்போ கீழே இறங்கிட்டோன்னா, ஸோ இப்படி போயிட்டு இப்படி போக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் இப்போ இங்கே தூரம் வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம இவ்வளோ தூரம் வைப்போம். லாஸ்ட்டு ஸ்விங் எங்கே இருக்குது, அதுக்கடுத்து வர ஸ்விங் எங்கே இருக்குது. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் ஸ்விங்காக இருக்குது. பட் இந்த லெவல் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ரிஸ்க் தான். நம்ம வேணும்னா அட்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வைக்கலாம். சரி, இப்போதைக்கு என்ட்ரி ப்ரைஸ் வச்சா கூட ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் ஆல்மோஸ்ட் 3 to 4% நம்ம ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேவா? நீங்கள் ஸ்டாப் லாஸ் முன்னாடி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு டார்கெட் 1:1 இவ்வளோ தூரம் கிடச்சிடும். அண்ட் தென் நம்ம ட்ரையல் பண்ணி 10% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்படி கீழே இறக்கிட்டு இப்படி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் வச்சுப்போம். அண்ட் தென் இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான். 1, 2 இப்படியே போய்ட்டு இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வாட்ஸ்அப் பேஜ் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.